Friends, welcome to vanshirecipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அன்றைக்கி காலையில் சரியான மழை. இப்போ சலாலெல்லாம் கரீப் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வருஷத்தில் 3 மாதம் நல்லா மழை பெய்யும், நல்லா கூலிங்காக இருக்கும். சலாலா பார்க்குறதுக்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் காஃபி எப்படி இருக்கு? இப்போ இந்த ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்கான செட் கடைகளில் கிடைக்குது. இங்கே சலாலில் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஹரிதாஸ் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இந்த செட்டு கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இங்கே நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரேட் கம்மி. இதே செட்டு வந்து பித்தளையிலையும் கிடைக்குது. நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து 2 அடுக்கு இருக்கும். கீழே ஒரு அடுக்கு, மேலே ஒரு அடுக்கு. மேலே இருக்கிற அடுக்கில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அதில் தான் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணணும். 3 டீஸ்பூன் அளவு நரசூஸ் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபில்டர் காஃபிக்கான பவுடர். இந்த பவுடர் நம்ம ஊர்கள்லேயும் கிடைக்கும். இங்கே எங்கே கிடைக்குது அப்படின்னா ஹரிதாஸ் நான்சியில் தான் கிடைக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன். இப்போ அந்த காஃபி பவுடர் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி மூடி மாதிரி இருக்கும், அதை ஈக்குவல் பண்ணி அந்த காஃபி பவுடர் ஈக்குவல் பண்ணி அப்படியே கவுத்தி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்து அந்த மேலே இருக்கிற பாட்டில் 3/4 அளவு தண்ணி இருக்கணும். சுடு தண்ணி ஆட் பண்ணணும், நார்மல் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. சுடு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது 10 நிமிஷத்தில் அந்த காஃபி ஃபில்டர் ஆகி வந்துடும். தூள் மட்டும் மேலே இருக்கும். இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம். அந்த டைமில் ஃபில்டர் ஆயிரும் காஃபி. 300 ml அளவு பால், 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. பால் நல்லா பொங்கின பின்னாடி பால் ஆடையெல்லாம் நம்ம எடுத்து விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். ஓகே பாவா, டீயா காஃபியா? காஃபி போடுமா? நார்மல் காஃபியா ஃபில்டர் காஃபியா? போடுறதும் போடுறேன், ஃபில்டர் காஃபியாகவே போட்டுரு. காஃபினா எப்படி இருக்கணும் தெரியுமா? குடிச்சிட்டு வச்ச மாதிரி அளவு இவ்வளோதான் இருக்கணும். சரி, அப்போ ஃபில்டர் காஃபினா இந்த டம்ளர் அளவு போதுமா இல்லை இந்த டம்ளர் அளவு வேணுமா? அந்த முன்னாடி காமிச்சி அந்த அளவு, இந்த டம்ளர் அளவு. ஆமாம், இதுதான் குடிச்சிட்டு வச்ச மாதிரி கம்மியாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆள் காஃபி குடிக்கிற அளவுக்கு போட்டு காட்டுறேன் நான். ஒரு கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பனவெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ண பின்னாடி 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா ஆற்றணும். அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஆற்றணும். அந்த ஆற்றுறதுலே பார்த்திங்க அப்படின்னா அந்த நுரை நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி கிண்ணம் ப்ளஸ் அந்த டம்ளர் யூஸ் பண்ணி ஆற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால்லேருந்து நுரை நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி லென்த்தாக தூக்கி வச்சு ஆற்றுனீங்க அப்படின்னா நுரை சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நம்மளோட பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிகாஷன் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் ஆற்றி குடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி. நம்மளோட டிகாஷனும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், மேலே காஃபி தூள் மட்டும் இருக்கும், கீழே வந்து அந்த காஃபி ஃபில்டர் ஆகி நம்மளோட டிகாஷன் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு ஆளுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவு தான் ஊற்றுறேன். இப்போ இதை நம்ம கடைகளில் போகும்போது இந்த மாதிரி டபரா செட் மாதிரி கொடுப்பாங்க, அது இங்கே இல்லை. அதனால் என்கிட்ட இருக்கிற கிண்ணத்தை வச்சு தான் நான் ஆற்றுறேன். ஊருக்கு போன பிறகு நம்ம டபரா செட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஆற்றிட்டு அப்படியே குடித்தோம் அப்படின்னா கசப்பு, இனிப்பு ப்ளஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் காஃபி குடிக்கிறத விட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பர் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.